ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காந்திபுரம்ல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்து நடுராத்திரி 12 மணிக்கு நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆக போறோம். ஸோ சூப்பரா ஒரு ஈவினிங் கம் நைட் ஜேர்னி ரொம்ப யூனிக்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து கிருஷ்ணகிரி நோக்கிய டிஎன்எஸ்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டாக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே 5 மணி ஆகுதுங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா இவ்வளவு பிஸியா இருக்குன்னு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பெரியார் அறிவுலகம்னு ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி ஒண்ணு கட்டியிருக்காங்க. ஓபன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களா. ட்வின் டவர் மாதிரி கட்டி நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைப்பு கட்டி செம்மையா இருக்குல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. வர்ற லெவலு நம்ம பஸ் வந்துருச்சுங்க. இதுதான் 520 கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வழியா ஹோசூர் போறது. நாம கிருஷ்ணகிரி வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. 457A பவானி பைபாஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் போற பஸ்ஸஸ் இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம், கடைசி பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கிளம்பும். கெஃபேஸ், நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும். இன்னும் நமக்கு 20 மினிட்ஸ் இருக்குங்க பஸ் எடுக்க. மக்களே எவ்வளவு பஸ்ஸஸ் பாத்தீங்களா லைனா. எல்லாமே சேலம் ரூட்ல போற பஸ்ஸஸ் தாங்க. கோவை 121, கோவை டு சேலம். எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு சேலம் பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்கும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. லைன் கட்டி ட்ரெயின் மாதிரி நிக்குது பாருங்க. இதெல்லாம் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். சீக்கிரம் ரெனோவேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது நாம டிராவல் பண்ற பஸ் 457A. 5:20க்கு எடுத்து 12 o'clock கிருஷ்ணகிரி ரீச் ஆயிடுவோம். மக்களே நம்ம ஒரு ஏப்ரல் மாசம் டிராவல் பண்றோங்க. டிரைவர் கண்டக்டர் நான் பாத்தீங்களா, ஒரு கேன் வாட்டரே அழகா சாக்கு பையெல்லாம் சுத்தி சில்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக விட்டுருக்காங்க. சூப்பர்ல அழகா திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. 5 வயதிற்கு மேல் 12 வயதிற்கு உட்பட்ட அல்லது 130 சென்டிமீட்டர் உயரம் வரை உள்ளவர்களுக்கு ஹாஃப் டிக்கெட் தானே. மக்களே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து ஹோசூர் போற டிஎன்எஸ்டிசி பஸ். சோ காந்திபுரம்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம அவினாஷி ரோடு எடுத்துட்டு ஹோப்ஸ் காலேஜ், நம்ம பிஎஸ்டி காலேஜ் எல்லாம் வரும்ல, அந்த ரோட்ல டிராவல் பண்ணி நாம அவினாஷி எல்லாம் தாண்டி ஐ திங்க் ஈரோடு உள்ள போகாதுங்க, பவானி பைபாஸ் வரும்னு நினைக்கிறேன். பவானி பைபாஸ், அதுக்கப்புறம் சேலம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தோப்பூர், ஓமலூர் தோப்பூர், அதுக்கப்புறம் தர்மபுரி. இது டிஎன்எஸ்டிசி பஸ்ங்கிறதுனால தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் போகும். இப்ப தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் வேற நேஷனல் ஹைவே மேலேயே கட்டியிருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பா தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் இந்த டிராவல்ல பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போய் டிராவல் பண்ணி போறோங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப புதுசா நிறைய அப்கிரேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய ஊர்கள்ல பஸ் ஸ்டாண்டு. சோ அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம கிருஷ்ணகிரி வரைக்கும் போக போறோம். சோ மக்களே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம டே டைம்ல, ஈவினிங் டைம்ல ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா சன்செட் ஆகிறது. அதுக்கப்புறம் நைட்ல டிராவல் பண்ணி மிட் நைட் நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆகும். சோ போத் உங்களுக்கு டே லைட் டிராவலும் காமிக்க போறேன், நைட் டைம் டிராவலையும் காமிக்க போறேன். இன்ட்ரெஸ்டிங்கான டிராவலா இருக்க போகுது மக்களே. சோ காந்திபுரத்துல இருந்து இப்போ டுவர்ட்ஸ் அவினாஷி ரோடு போயிட்டு இருக்கோங்க. அவினாஷி ரோடு பாத்தீங்கன்னா செம்ம பிஸியான ரோடு கோயம்புத்தூருக்குள்ள. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய ஐடி பார்க்ஸ், ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஆபீசஸ்னு எக்கச்சக்கமான ஒரு கமர்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால சரியான டிராபிக்கா இருக்கும். அதனால இப்போ ரீசெண்டா ஒரு பிரிட்ஜ் ஓபன் பண்ணாங்க தெரியுமா, ஜிடி நாயுடு பிரிட்ஜ்ன்ட்டு. சோ அந்த பிரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஓரளவுக்கு டிராபிக் கன்ஜெஷன் எல்லாம் இல்லாம மூவ் ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க நம்ம அவினாஷி ரோடு வந்தாச்சுங்க.
மேல இருக்குது பாருங்க, இந்த பிரிட்ஜ் தான் கிட்டத்தட்ட காந்திபுரத்துக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஏர்போர்ட் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் அந்த நம்ம நீலாம்பூர் பைபாஸ் இருக்கும் தெரியுமா, சோ அதுக்கு பக்கம் வரைக்குமே வந்து இந்த பிரிட்ஜ் போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும் தெரியல, மேலேயே இருக்கலாம். கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தா மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம ஜிடு நாயுடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ இங்க பாத்தீங்களா, நான் சொன்னல நிறைய கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கும். நம்ம இந்த டைம் கோயம்புத்தூர் வந்ததே மெயின் ரீசன் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றதுக்காக. நாம ஆக்சுவலா சேலம்ல ரினியூ பண்ணி அப்ளை பண்ணிருந்தோமா, அப்ப இங்க போஸ்ட் ஆபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரால. பட் ஆனா அதர் ரீஜியன் அட்ரஸஸ் வந்து பாஸ்போர்ட் சேவா போஸ்ட் ஆபீஸ் பாஸ்போர்ட் சேவால ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா, அதனால ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸ் தான் போகணும், எதிர் கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும்னு சொன்னாங்க. நம்ம ரீஸ்கெட்யூல் பண்ணணும்னு பார்த்தா சென்னை காட்டவே இல்லை. நம்ம பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால அது பை டிஃபால்ட்டா கோயம்புத்தூர் எடுத்துருச்சு. பட் ஹோசூர் வந்து சென்னை ரீஜன்ல வருமா, பட் சரி பரவாயில்லன்ட்டு நம்ம கேந்திரா பாஸ்போர்ட் சேவா கேந்திரா ரீஜனல் ஆபீஸ்ல எந்த ஊர்ல இருந்து வேணாலும், இந்தியால இருக்கிற எந்த ஊர்ல இருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாமா. அதனால இங்க வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நாம ஊட்டி போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்ப திருப்பி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டி வந்துட்டு நாம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஆன் த வே டு ஹோசூர், நம்ம கிருஷ்ணகிரி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். சோ மக்களே இங்க பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடும், சிட்டி பஸ்ஸஸும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸும் ஓடும் கோயம்புத்தூருக்குள்ள. அதனால கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுவும் முக்கியமா நம்ம அவினாசி ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் இருக்கு, ஹோப்ஸ் காலேஜ் இருக்கு, அது போக பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎம்சிஹெச் இருக்கு, கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட் மாதிரியான முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்னு செம்ம பிஸியான செம்ம போஷான ஏரியாவும் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நிறைய ஷோரூம், ஷாப்பிங்ஸ்க்கும் வந்து குறைச்சலே இருக்காது. ஷாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஷோரூம்ஸ்னு எக்கச்சக்கமான ஆபீசஸ் இருக்கிற ஏரியா இது உங்களுக்கு, ஓகேவா. அதனால எப்பவுமே வந்து பிஸியா இருக்கும். இப்ப வந்து நம்ம ஹோப்ஸ் காலேஜ் ஏரியா தாண்டிட்டு இருக்கோங்க. கோயம்புத்தூர்ல ஹோப்ஸ் காலேஜ் ஏரியா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. முக்கியமா யங்ஸ்டர்ஸோட முக்கியமான ஹேங் அவுட் ஸ்பாட். ஈவினிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடு வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது தாண்டோன்னே பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் ஏரியா வரும். ஏர்போர்ட் ஏரியா வந்து சித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎம்சிஹெச் பக்கத்துல தான் வந்து நம்ம பாஸ்போர்ட் கேந்திரா ஆபீஸ் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தோம், இது போட்டிருந்தோம், அது அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமா நம்ம ப்ராசஸும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்பெல்லாம் ஆன்லைன்லயே பாத்துக்கலாங்க. நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண நாள்ல இருந்தே வந்து என்ன ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்டேட் எல்லாம் பாத்திரலாம். பரவாயில்ல, டிசிஎஸ் டேக் ஓவர் ப்ராசஸ் வந்து செம்ம ஹைடெக்கா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 1 மாசம் கிட்ட ஆகுங்க. நாங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி. இப்பெல்லாம் வந்து சும்மா 15 டேஸே வந்து அதிகம். மேக்சிமம் 15 டேஸ்க்குள்ள நீங்க இந்தியால எங்க இருந்து எந்த ரீஜனல் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா ஆபீஸ்ல அப்ளை பண்ணாலும் உங்களோட அட்ரஸ்க்கு வித்தின் 50 டேஸ் பாஸ்போர்ட் வந்துருதுன்னா பாத்துக்கங்க எவ்வளவு குயிக்கா ஆயிடுச்சுன்னு. சில சமயம் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே வந்து டான்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ரினியூவல் பண்ணிருக்கோம், இப்ப வந்து செகண்ட் டைம் ரினியூவல் பண்றோம். இந்த ப்ராசஸ்மே வந்து என்ன ஒரே குட்டி சொதப்பல் எனக்கு தெரியல. பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற கேந்திரால வந்து அதர் ரீஜன் அட்ரஸ் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்கன்னு அது தெரியாம இருந்திருந்தா ஒரு அரைச்சல் மிச்சமா இருக்கும். பட் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணல. சேலம்ல இருக்கிற நியூ பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கோவில்கள், இதையெல்லாம் வந்து பிளாக் பண்ணி உங்களுக்கு சேலம்ல இருந்து 2 பியூட்டிஃபுல்லான vlog பண்ணிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம கோயம்புத்தூர் சிட்டில இருந்து அவுட்டர் ரீஜன் வந்தாச்சுங்க. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இனி நாம அவினாசி ரீச் ஆவோம். அவினாசிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூர் எல்லாம் போக மாட்டோங்க. திருப்பூர், ஈரோடு இந்த சிட்டிஸ் இதுக்குள்ளயுமே போகாது. எல்லாமே வந்து பைபாஸ் ரோடு தான். அந்த ரோடு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் இன் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப் இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஹைவேவோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் ஹப்ஸ்னு வேற லெவல்ல நம்ம தமிழ்நாடோட பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஈரோடு பக்கத்துல பெருந்துறை சிப்காட் ஆகட்டும், ஈரோடு சுத்தி இருக்கிற டெக்ஸ்டைல் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூர் சுத்தி இருக்கிற அவினாஷி திருப்பூர் சுத்தி இருக்கிற டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. திருப்பூர்ல வந்து இப்போ வடக்கூர்னே மக்கள் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வடக்கு மக்கள் இங்க ஸ்டே பண்ணி தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அடிக்கடி வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. டே இது என்னடா திருப்பூர் மார்க்கெட்டா இல்ல வடக்கூர் மார்க்கெட்டா அப்படின்னு. சோ என்னதான் காமெடியா இருந்தாலும் அவ்வளவு மக்கள் இங்க வராங்கன்னா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கும் பாருங்க. முக்கியமா பெங்கால்ல இருந்து நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ண வருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கில்டு லேபருங்க. அவங்க வந்து பெங்கால்லயும் வந்து பெங்கால் பங்களாதேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பூருக்கு ஒரு காம்படிஷன் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பங்களாதேஷ் தான். அதனால பெங்கால் மக்களும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கை தேர்ந்தவங்க தான். அதனால நிறைய பெங்கால் மக்கள் வந்து இங்க வேலை பார்க்கறாங்க தங்கி. அதனால வந்து நிறைய வடக்கு மக்களை இங்க பார்க்க முடியும். அதே மாதிரிதான் பெருந்துறை சிப்காட்லயும் அப்படிதான். ஆல்மோஸ்ட் கொங்கு பெல்ட்ல எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டர்லயுமே வந்து அவங்க நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா. அதனாலதான் வந்து இங்க இருக்கிற என்ன சொல்றது அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் வந்து மக்கள் வர்றது ஓகே, அவங்களுக்கு வந்து இன்னர் லைன் பர்மிட் கொடுத்து இங்க தங்க வைங்க, வேலை பார்க்க வைங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமா இருக்கட்டும், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா வாக்குரிமை மட்டும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் தமிழர்களை விட அவங்க அதிகமாயிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம பொலிட்டீஷியன்ஸ வடக்கு மக்கள் செலக்ட் பண்ற மாதிரி நம்ம தலைவர்கள் யாரு நம்மள ஆளணுங்கிற டெசிஷன் மேக்கிங் வந்து வடக்கு மக்களுக்கு போயிடக்கூடாது. தமிழகத்தோட கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ற ஒரு பவர் அப்படிங்கிறது அது எல்லாரோட கன்சர்னா தானே இருக்கும். நாம இந்த அளவுக்கு போய் வெளி மாநிலங்கள்ல செட்டில் ஆனா அவங்களும் அதே மாதிரி தானே நினைப்பாங்க. என்னது நம்ம ஊர் கவர்மெண்ட்டை தமிழர்கள் வந்து செலக்ட் பண்றதா அப்படிங்கிற மாதிரியான பார்வை தானே இருக்கும். சோ அதனால நாம இந்த ஒரு விஷயத்துல வந்து அந்த அரசியல் பார்வையாளர்களோட கருத்தை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் இது சொல்லிங்க, நம்ம அரசியல் பார்வையாளர்கள் மட்டும் சொல்லிங்க. ஏற்கனவே வந்து அருணாச்சல் பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோ எந்த மாநிலங்கள்ல இருந்து போனாலும் சரி, நம்ம தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியாவில இருக்கிற எந்த வெளிமாநில மக்கள் அருணாச்சல் பிரதேஷ்குள்ள என்டர் ஆகணும்னாலும் இன்னர் லைன் பர்மிட் வாங்கிட்டு தான் என்டர் ஆகணும். அதே மாதிரிதான் வந்து இன்னும் 2-3 ஸ்டேட்ஸ் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி அவங்க ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அவங்களோட அந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது மற்ற வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த இன்னர் லைன் பர்மிட் மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ அது வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்றது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கா இது என்னமோ சொல்லுவாங்க. அது வந்து தமிழகத்தோட மாநிலங்கள் எல்லாம் பிரிச்சதே, மொழி வாரிய பிரிச்சதே வந்து அந்தந்த மொழியை கொண்ட இனங்கள் வந்து தனக்குன்னு ஒரு லேண்ட்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட மொழி கலாச்சாரத்தை எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தானே. சோ அந்த பார்வையிலையும் நம்ம பார்த்தா இது வந்து கொஞ்சம் அக்செப்டபிள் அப்படின்னு தான் தோணுது. இதுல எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லைங்க. நாம வந்து அவங்கள வேறையா பாக்குறது கிடையாது. பட் ஆனா ஓட்டுரிமைன்னு ஒண்ணு இங்க நம்ம கொடுத்துட்டா மேக்சிமம் அவங்க நம்ம செலக்ட் பண்ணா அப்புறம் நமக்கு எதுக்கு தமிழக அரசுன்னு ஒரு அரசு எதுக்கு தமிழக மக்களுக்கு? சோ இதை நம்ம கருத்துல கொண்டு நம்ம செயல்படணும். சோ இதுல எந்த டிஸ்கிரிமினேஷன் நாம காட்டக்கூடாது. பட் ஆனா அரசியல் பார்வையில நம்ம சமூக அரசியல் பார்வையில பார்க்கும்போது நாம தெளிவான டெசிஷன்ஸ் எடுக்கணும். இதனால நம்ம வெறுக்க தேவையில்லை மற்ற மாநில மக்களையோ வடக்கு மக்களையோ, நம்ம வெறுக்க தேவையில்லை. நம்மளோட ஒன்னா நம்மளோட சகோதரத்துவமா நம்ம பழகிறது அதெல்லாமே ஓகேதான். ஓகேவா?
அரசு ஃபார்ம் பண்றது நம்மள இந்த மண்ணை யாரு ஆளணும், இதுக்குன்னு ஒரே மொழி கலாச்சாரம் இருக்கு, இதை யாரு பாதுகாக்கணும், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தானே அந்த உணர்வு இருக்கும். என்ன சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் வெளி மாநிலத்துல இருந்து வந்து அவங்க தமிழ் எல்லாம் கத்துக்கிட்டா கூட நம்ம தாய்மொழி மேல அதிகப்பட்டிருக்குமா? ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாமா. பட் ஆனா மீதி இருக்கிறவங்களுக்கு அவங்க தாய்மொழி மேல தானே அவங்களுக்கு பற்று அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஏங்கிள் எல்லாம் நம்ம பார்க்கணும். உடனே என்னப்பா எப்பா கணேஷாவும் இப்படி ஆரம்பிச்சுட்டாரு வடக்கு மக்களை இது பண்றதுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. மற்ற மாநில மக்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதனாலதான் இப்படி ரொம்ப மாதிரி அறுக்க உங்களுக்கு தெளிவா எக்ஸ்டெண்டடா சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி அதே கருத்தை. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா டிஸ்கிரிமினேஷனுக்காக இல்ல, நம்ம சமூக அரசியல் நோக்கோட நம்ம பார்க்கும்போது இது நம்ம கலை கலாச்சாரம் மொழிக்கான பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயமா மட்டுமே நாம பார்க்கணுமே ஒழிய இது வெறுப்பு நோக்கத்துல பண்ற ஒரு பார்வை கிடையாது. ஓகேவா? சோ அந்த ஒரு எண்ணத்திலேயே வந்து நாம கொங்கு பெல்ட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து கொங்கு பெல்ட் டிராவல் பண்ணும்போது நான் இவ்வளவு ரம்பம் போடுறேன்னா, இங்கதான் நான் வந்து பிறந்தேன் அப்படிங்கிறதுனால. அதனால பிறந்த இடத்த பாசம் இருக்கும்ல, சோ அதனால நான் சொல்றேன். நாங்க எங்க ஸ்கூல் டேஸ்ல எப்படி இருந்துச்சு கொங்கு பெல்ட், இப்ப எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சமூக மாற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் உண்டாகும், நம்ம சமூகத்துல என்ன சேஞ்ச் உண்டாயிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பாக்குறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அத்தாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இத வந்து இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு. ஓகேவா மக்களே? சோ இங்க பாத்தீங்கல்ல நம்ம ஹைவேஸ்ல இந்த பர்டிகுலர்லி நம்ம சென்னை பக்கத்துல போகும்போது அப்படியே ஹைஃபை கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்கலாங்க. சென்னை ரீஜனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான இம்போர்ட்டட் கார்ஸ் இதெல்லாமே பாக்குறது வந்து கொங்கு ரீஜன்ல தான் இருக்கும். ஆனா கேட்டு பாருங்க, என்னங்க ஏதோ போகுதுங்க வாழ்க்கை அப்படிம்பாங்க. பட் ஆனா இங்கதான் பணப்பழக்கம் அதிகம். நம்ம சென்னை ரீஜனுக்கு அப்புறம், சென்னை திருவள்ளூர் ரீஜனுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு வந்து பழைய நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்து இண்டஸ்ட்ரியலி என்ன சொல்றது டெவலப்டு ரீஜன் கொங்கு பெல்ட். அதனால சஸ்டைன்டு growth. ஓகேவா? சஸ்டைன்டு growthக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கொங்கு பெல்ட் சொல்லலாம். ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா டெவலப்மெண்ட் எல்லாம் ஓகே, பட் ஆனா நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து பாதுகாக்கிறோமா அப்படின்னா அது எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி கொங்கு பெல்ட்லயும் கொஸ்டின் மார்க் தான். இங்க இருக்கிற நொய்யல் நதி ஆகட்டும், காவிரி நதி ஆகட்டும், பவானி சாகர் நதி ஆகட்டும், பவானி நதி ஆகட்டும், எல்லா நதிகளுமே வந்து மாசுபட்டு இருக்கு. ஏன்னா ஈரோட்ல வந்து நிறைய இந்த அதுக்கு பேர் என்ன டையிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிறங்கள் எல்லாம் பாய்ச்சுவாங்கல்ல இதுல க்ளோத்ஸ்ல. சோ அதோட கழிவுகள் எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு இங்க இருக்குது. நம்ம போர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து கலர் கலரா வருமாங்க தண்ணி. சோ அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நிறைய ஏற்பட்டு இருக்கு. ஒண்ணு நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ரீசைக்ளிங் மெத்தடாலஜி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஒரு பேன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அப்படியே நம்ம எல்லா தண்ணியும் ஆத்துக்குள்ளேயே விட்டுட்டு இருந்தா திருப்பூர்ல எல்லாம் நொய்யல் நதி எங்கடா இருக்கு நொய்யல் நதி அப்படின்னு பாக்குற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம சேலம்ல ஓடுற திருமணி முத்தாறு ஆறும், அது ஆறு எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும். பெரிய ஒரு கால்வாய் மாதிரிதான், சாக்கடை கால்வாய் மாதிரிதான் போயிட்டு இருக்கு அது திருமணி முத்தாறு. திருமணி முத்தாறு எங்க இருந்து வருது தெரியுமாங்க? நம்ம ஏற்காடு மலைகள் இருக்குல்ல, நம்ம சேலம் பக்கத்துல இருக்கிற ஏற்காடு மலைகள், சேர்வராயன் மலைகள், அங்கிருந்து உற்பத்தியாக வர நதிங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல புண்ணிய நதி. அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி கோயம்புத்தூரோட நொய்யல் நதியும் அப்படிதான். நொய்யல் நதி கரையில தான் வந்து கோயம்புத்தூரோட ஆஸ்தான கோவிலான பேரூர் சிவன் கோவில் இருக்கு. சோ அந்த நதியும் அப்படிதான் ஆயிடுச்சு. இதுக்கு அதெல்லாம் வந்து மலைகளுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அப்ப மலைகளுக்கு பக்கத்துல இருந்து வர்ற நதிகளே வந்து நகரத்துக்குள்ள காணாம போயிடுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் growthனால தானே இதெல்லாம் நடக்குது. ஒண்ணு இண்டஸ்ட்ரியல் growth, அதை சார்ந்து நம்ம நகரங்களும் பெருசா இதுல நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் அதிகமாகுது, மக்கள் தொகை அதிகமாகுது. அப்புறம் மக்கள் வீடுகள் ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்து வர கழிவுகளும் ஆத்துலதான் கலக்குது, இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற நதிகளும் ஆத்துலதான் கலக்குது. ஒரு காலத்துல ஆறு செத்தே போயிருது. சோ இந்த மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கு. நொய்யலாற மீட் எடுக்கிறேன்னு நிறைய போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சென்னையில கூவமாற மீட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல கூவம் மட்டும்தாங்க அப்படி இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஆறுகளுமே வந்து பாலடைஞ்சிட்டு இருக்கிற பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு.
இதுக்கு ஒரே சொல்யூஷன், சரி நாம் இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமில ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து சஸ்டெயின்டு growth நோக்கி நம்மளோட பார்வை, அரசியல் பார்வையோட சேர்த்து சமூகத்துல வாழ்ற நாமளும் வந்து அஸ் சிட்டிசன் நமக்கு பொறுப்பு வேணும், கவர்மெண்ட் கேள்வி கேட்கணும். இண்டஸ்ட்ரியல் செக்டர்னால வர்ற கழிவுகளை எல்லாம் வந்து எப்படி சுத்திகரிக்கணும், அவங்கவுங்க ஏரியால போராட்டம் நடத்தணுங்க. போராட்டம் நடத்தாம இங்க எதுவுமே அதுதானே. ஜனங்கள் வந்து அவங்களோட குறைகளை வந்து ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பத்தை ஏத்து அவங்க எந்த செயல்முறையும் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாம் எடுக்கணும். மேபி கேஸ் போடலாம், இல்ல ஆர்டிஐ இருக்கு, அது போட்டு கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அதுவும் அதுக்கப்புறமும் பண்ணலன்னா நம்ம சாலையில இறங்கி போராட்டம் நடத்தணும். இந்த மாதிரி ஏதாவது நடத்தாட்டி நம்மளோட என்ன சொல்றது, நம்ம சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வந்து நிறைவேற்றிக்க முடியாது. கவர்மெண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க அறியாமையில கூட இருக்கலாம், இல்ல அறிஞ்சிட்டு செய்யாம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம தேவைகள் வந்து கவர்மெண்ட் செய்யல அப்படின்னா நாம தான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். சமூகமா சொசைட்டியா சேர்ந்து பண்ணணும். ஏன்னா பக்கத்து மாநிலமான கேரளால பாருங்க, ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைனா அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து சிவப்பு கொடியை தூக்கிட்டு போராட்டத்துல இறங்கிடுவாங்க. ஒரு நாள் கேரளா ஸ்தம்பிச்சாலும் சரியில்லை, சரி பரவாயில்ல, எங்களுக்கு நாங்க பந்த் போட்டு அந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆக வைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க தன்முனைப்போட இருப்பாங்க. அதனாலதான் வந்து நார்த் கேரளால இருந்து சவுத் கேரளா வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஒரே மாதிரி அவ்வளவு கிளீனா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்களோட இயற்கையை பாதுகாக்கிறதாகட்டும், அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸான தண்ணீர், உணவு, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவ்வளவு கிளீனா இருக்குங்க. அப்படியே டெம்ப்ளேட் மாதிரி இருக்குங்க. நீங்க கேரளாக்குள்ள ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க. நான் ஏன் இவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா சொல்றேன்னா, நான் டிராவல் பண்ணிருக்கேன் நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும். நீங்க vlogs, கேரளா vlogs பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். மேல காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கீழே திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நாம ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கேரளால கவர் பண்ணியாச்சுங்க. எல்லாமே அந்த வில்லேஜஸ்ல இருந்து, மலை கிராமங்கள்ல இருந்து, டவுன்ல இருந்து, சிட்டிஸ் இருந்து எல்லாமே டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் மக்களே. எங்கேயுமே வந்து ஒரு குறைபாடுகள் இருக்குன்னு நாம பெருசா சொல்ல முடியாது. அப்படியே 100% நான் ஆகா ஓகோன்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 70% மெஜாரிட்டி அப்படி இருந்தாவே ஓகே தானே. எல்லா பக்கமே வந்து 100% நாம எதிர்பார்க்க முடியாது. 100% இருந்தா அது வந்து சொர்க்கலோகம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் 70% ஆஃப் த ஏரியா அப்படி நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமே கிடையாது. அங்க இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு தான் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம். ஸோ நிறைய பேருக்கு நீங்க போக சான்ஸ் இல்லை. பட் விர்ச்சுவலா நம்மளோட vlogs, கேரளா vlogs பிளேலிஸ்ட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இயற்கையை பாதுகாக்கிறதாகட்டும், அவங்க நாட்டோட இயற்கை வளங்களை, மலை வளங்களை, நீர் வளங்களை எல்லாம் பாதுகாக்கிறதாகட்டும் எவ்வளவு தன்முனைப்போடு இருக்காங்க தெரியுமா. அங்க இருக்கிற குளங்கள், குட்டைகள், ஆறுகள் எல்லாமே வந்து கிளீனா இருக்குங்க. அட்லீஸ்ட் 80% ஆஃப் த ரிவர்ஸ் எல்லாமே, நீர்நிலைகள் எல்லாமே கிளீனா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து 20% கிளீனா, 20% அதிகம்னு நினைக்கிறேன். நான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல நகரங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த ஆறுகள், அருவிகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கு. அப்போ எப்போ நகரத்தை ரீச் ஆச்சோ அதோட அந்த ஆறு வந்து பாழாக போகுது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னடா இப்படி கேரளாவை கம்பேர் பண்ணி அப்படியே நம்ம ஊரையே நம்ம மட்டம் தட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. உள்ளதை பேசிதாங்க ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான், நமக்கு நாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அதை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை நாம எதிர்நோக்க முடியும். அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல வந்து சமூக அக்கறையா நம்ம சொசைட்டல் ஃபார்மேஷன்ஸ் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படிங்கறது தான் என்னோட பார்வை. ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் வந்து, ஒரு சில கட்சிகள் ரொம்ப ரொம்ப மிக மிக ஃபியூ குவான்டிட்டிஸ் அவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. அதனால்தான் வந்து நான் தமிழ் தேசியத்தை பத்தி, அதோட தேவைகள் பத்தியும் நான் ரொம்ப இப்பெல்லாம் வந்து வீடியோஸ்ல பேச ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா மற்ற மாநிலங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது, அட பாவீங்களா, என்னடா நம்ம இப்படி விட்டுட்டு இருக்கோமே நம்ம இதோட இயற்கை வளங்களை, மலை வளங்களை எல்லாம். நான் சொல்றது நிதர்சனமான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. நம்ம இது வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஓரளவுக்கு வந்து
கை வைக்காம இருந்தாங்க. அப்கோர்ஸ் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் வந்து டூரிஸ்ட் ரெசார்ட்ஸ் எல்லாம் கட்டி சில இதெல்லாம் பண்ணா கூட அந்த மரங்களை வெட்டுறதோ அல்லது மரங்களை கூட சில பக்கம் வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் மலையை உடைக்காம இருந்தாங்க. பட் அதையும் வந்து கன்னியாகுமரியில ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது அட பாவீங்களா, இனி வேற என்னதான் வந்து நம்ம இயற்கை வளங்களை அழிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. சமதளங்கள்ல கல்குவாரிகள் போடுறாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு பாதிப்புன்னு நினைச்சா, நம்மளோட மலைகளையே கை வச்சா அப்புறம் நாம என்ன செய்யறது? சோ இதெல்லாம் வந்து நான் இப்போ நிறைய பேசுறதுக்கு காரணமே வந்து ஓரளவுக்கு தாங்க. அதுக்கப்புறம் இயற்கை வந்து நமக்கு எதிராகவே திரும்பிடும். சோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, நாம வந்து காவிரி ஆறை தாண்டிட்டு இருக்கோங்க. பவானி சாகர் கூடுதுறைக்கு பக்கத்துல. இது வந்து பவானி பைபாஸ். சோ இந்த ஆறுகள் எல்லாம் எங்க இருந்து வருது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவானி ஆறு வந்து கோயம்புத்தூர் மேல நம்ம ஊட்டி மலைகள் மேல இருந்து வருது. காவிரி ஆறு எங்க இருந்து வருது? கூர்கில் இருந்து வருது. கர்நாடகால இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து வருது. அப்ப நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதான் இருக்கு. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம். காவிரியில தண்ணி இல்ல, நம்ம மேட்டூர் டேம்ல தண்ணி இல்ல, டெல்டாக்கு தண்ணி இல்ல அப்படின்னா நாம நம்மளோட நீர்நிலைகளை பாதுகாக்கிறோமா அப்படிங்கிறத நாமளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்போ நம்மளோட ஆறுகளுக்கு தண்ணி மட்டும் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து வரணும். பட் ஆனா நம்மளோட மலைகளையே நம்ம வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம்னா அப்புறம் என்ன மாதிரியான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். மக்களை எப்படி வந்து நாம வேடிக்கை பார்த்துட்டு இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு தெரியல. ஸோ இது சம்பந்தமா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது த்ரெட் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லியே ஆகணும், வேற வழியே இல்ல. பாக்குற ஒரு 1000 வியூஸ் வந்தா அந்த 1000 மக்கள்ல ஒரு 100 பேருக்கு இந்த நியூஸ் வந்து மனசுல பதிஞ்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இது நம்ம ஜெனரேஷனோட முடிய போறது இல்லைல்ல. இப்போ இந்த மலைகள் எல்லாம் இருக்குன்னா போன ஜெனரேஷன்லயே அதை வெட்டி எடுத்திருந்தாங்கன்னா நீங்க எந்த ஊட்டிக்கு போவீங்க, எந்த கொடைக்கானலுக்கு போவீங்க சம்மர் லீவ்ல சொல்லுங்க. சோ அதே மாதிரி இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம இந்த இயற்கை வளங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும் தானே. பிள்ளைகளை மட்டும் அப்படியே சீராட்டி பாராட்டி வளர்த்துறீங்க. பட் அவங்க அனுபவிக்க வேண்டிய இயற்கை வளங்களை எல்லாம் நம்ம தோண்டி வெட்டி இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணிட்டா உங்க பசங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க மக்களே. 2K கிட்ஸ் கூட இப்போ வந்து கல்யாண ஸ்டேஜுக்கு வந்த மேரேஜ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்பெல்லாம் 20ஸ்லயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. 2K கிட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க மக்களே. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க குழந்தைங்க இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள 5-6 வருஷம் 10 வருஷம் போயிடும். உங்க பசங்க வந்து வளர்ந்துருவாங்க. அப்போ நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேமிக்கணும் எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பணத்தை மட்டும் சேமிச்சா போதுமா மக்களே, நாட்டோட இயற்கை வளத்தையும் தானே சேமிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஹில் ஸ்டேஷனை தேடி ஓடுறீங்கல்ல, அப்போ நாளைக்கு உங்க பசங்க எதை தேடி ஓடுவாங்க அப்படின்னு நாமளே நம்மள கேள்வி கேட்டுக்கணுங்க. மக்களே, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல 5:30 மணிக்கு எடுத்து கரெக்டா 8:15 நம்ம பவானி பைபாஸ் தாண்டி நின்று இருக்கோங்க. சேலம் போற வழியில ஆனந்த பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல. ஸோ கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு. இதுக்கப்புறம் நம்ம சேலம் போயிட்டு தர்மபுரி வழியா கிருஷ்ணகிரி ரீச் ஆகும். தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம், போகும்போது தான் தெரியும். இன்னும் இங்கிருந்து வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் to 1 hour ஆகும் சேலம் ரீச் ஆகிறதுக்கு. சேலம்ல இருந்து இன்னொரு 2.5 hours ஆகும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி ரீச் ஆயிருக்கு. கரெக்டாக 12 மணிக்கு ரீச் ஆக போகிறோம் நடுராத்திரி. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. பேக்கரி ஐட்டம்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது ஹோட்டலு. ஆனந்த பவன் ஏசி வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே ஒரு டோல்கேட் வேறு இருக்குங்க. டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஆனந்த பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட். பரவாயில்ல, இப்போ டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கூட நிறுத்துகிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் தாபாஸ் சூப்பராக இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம சேலம் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சேலம்ல வந்து என்ன முக்கியமான ஒரு ரீசன்ட் பெருமை தெரியுமா? டபுள் டெக்கர் பிரிட்ஜு வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. அதுக்கப்புறம் டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. ஸோ இந்த ரெண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க சேலம்ல. நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பழைய நகர பேருந்து தான் வந்து டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டா இருக்கு. அது எவ்வளவு கன்ஜஸ்டட் ஏரியான்னு அந்த சைடு போனாவே தெரியும். நம்ம பெரிய கோட்டை மாரியம்மன் கோவில், சுகவனேஸ்வரர் கோவில், ஒரு மாஸ்க், சர்ச்சுன்னு நிறைய மார்க்கெட்டுன்னு நல்லா ஃபுல்லா கன்ஜஸ்டடா இருக்கிற ஏரியால ஒரு சூப்பரா டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டு கட்டி சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் டபுள் டெக்கர் பிரிட்ஜுமே அழகா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி செம்மையா கட்டி இருப்பாங்க. எப்பவுமே வந்து பிஸியா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல சென்னை, திருச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப முக்கியமான பஸ் ஸ்டாண்டுங்க. மக்களே, கரெக்டா 9 மணி ஆகுதுங்க. நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோம். 5:30 மணிக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி கரெக்டா 3:30 மணி நேரத்துல சேலம் வந்திருக்கோங்க. இடையில பவானி பைபாஸ் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வேற விட்டாங்க, டின்னர் பிரேக்கு. இல்லாட்டி ஒரு 3 ஹவர்ஸ்லயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். ஆள் ஏத்துவாங்கல்ல, சேலம் முக்கியமான ஜங்ஷன். ஸோ ஏத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாம கிளம்ப வேண்டியதுதான் டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி. வாங்க போவோம். மக்களே, சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இது தர்மபுரி கிருஷ்ணகிரி பஸ் எல்லாம் நிக்கிற இடங்க. கிருஷ்ணகிரி, ஹோசூர் போற பஸ் எல்லாம் நிக்கிற இடம். எனி டைம் பிஸியா இருக்கிற சேலம் பஸ் ஸ்டாண்டுங்க. எத்தனை கடையை பாத்தீங்களா? டீ ஷாப்ஸு, ஸ்நாக்ஸு, வாட்டர் கேன்ஸு எல்லாமே அவைலபிளா இருக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே. சேலம்ல ஒரு 15-20 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. நம்ம டின்னரும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. பஸ்லயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா லாங் ஜேர்னில 5 மணிக்கு கிளம்பி நம்ம 12 மணிக்கு ரீச் ஆக போறோம். 5:20 கிளம்பணும் டு பி ப்ரிசைஸ். ஸோ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு நம்ம டிராவல் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு அரை தூக்கத்திலேயே தான் நான் வந்து டிராவல் பண்ணுவேன். முக்கியமான இடங்களை மட்டும்தான் கவர் பண்ணுவோம். இருந்த ஃபார் எக்ஸாம்பிள் தோப்பூர், ஓமலூர் கிராஸ் பண்ணும்போது தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் இன்னும் நாம கிராஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு விர்ச்சுவலா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ சூப்பரா இந்த ஜேர்னி தான் வந்து ஐ திங்க் ரொம்ப ரேரான ஜேர்னி தான் வந்து நம்ம போத் டே லைட்டும் நைட்டும் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இது. நம்ம சூப்பரா ஈவினிங் டைம் கிளம்பி நடுராத்திரி நம்ம போய் ரீச் ஆனோம். நான் சொன்னல டபுள் டெக்கர் பிரிட்ஜ், அதுலதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்தோடனே வந்து டபுள் டெக்கர் பிரிட்ஜ் தாங்க முக்கியமான சேலத்தோட ஹார்ட்டவே வந்து நாம ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம். கீழே எவ்வளவு டிராபிக் இருக்கும் பாருங்க, மேல எவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக் இருக்கு பாருங்க. சாமாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தான் வந்து நம்ம சிட்டிஸ்க்கு ரொம்ப அவசியம். சோ மக்களே, நம்ம நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க கிளைமேட். ஈவினிங் கிளம்பும் போது கொஞ்சம் ஹியூமிடிட்டியா இருந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஏன்னா சரியான வெயில். நாம ஏப்ரல் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே சேலம் வர பாத்தீங்கன்னா நைட் டைமோட சில்னஸ், இந்த சில்னஸோட அருமை எல்லாம் வந்து நம்ம வேச காலத்துல தாங்க தெரியும். சம்மர் சீசன்ல தான் தெரியும் மரங்களோட அவசியம் எல்லாமே. சோ மக்களே, நம்ம சூப்பரா இந்த நைட் ஜேர்னிய ஒரு சாங்கோட வைப் பண்ணிட்டே போலாமா? டிஃப்ரெண்டா இந்த டைம் விஜய் ஆண்டனி அவர்களோட இசையில இருக்கிற சாங்க வைப் பண்ணிட்டே போறாங்க. இளையராஜா சாங்ஸ், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்டோம். முக்கியமா இளையராஜா சாங்ஸ் தான் நிறைய. நம்ம இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகள் எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இளையராஜா நமக்குள்ள பூந்துருவாரு. இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு விஜய் ஆண்டனி அவர்களோட சாங். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா டிஷ்யூம் படத்துலங்க நெஞ்சாங்கோட்டில்ங்கிற சாங், வைரமுத்து அவர்களோட வரிகள். கேட்டுட்டே போலாமா? நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போலே ஊர்கிறாய். காதல் தானே இது, காதல் தானே, உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏனடி துடிக்கவில்லை, எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், இன்னும் பூமுகம் மறக்கவில்லை, நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய்.
ஏ விண்ணை துடைக்கின்ற முகிலை, வெள்ளி நிலவை, மஞ்சள் நட்சத்திரத்தை என்னை தேடி மண்ணில் வரவழைத்து உன்னை காதலிப்பதை உரைப்பேன். இன்று பிறக்கின்ற பூவுக்கும் சிறு புல்லுக்கும் காதல் உரைத்து முடிப்பேன். உள்ளம் காதலிக்கும் உனக்கு மட்டும் இன்னும் சொல்லவில்லையே, இல்லையே. லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லிருக்க ஒத்த சொல்லு சிக்கவில்லை. எதனாலே பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவி விட்டு பட்டினியை கிடப்பாளே, அது போல நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். சின்ன சின்ன செல்ல குறும்பும் சீனி சிரிப்பும் என்னை சீரழிக்குதே, விறுவிறுவென வளரும் பழம் எந்த விரதங்களை வெல்லுதே. உன்னை கரம் பற்றி இழுத்து வளை உடைத்து காதல் சொல்லிடச் சொல்லுதே, வெக்கம் இரு பக்கம் மீசை முளைத்து என்னை குத்தி குத்தியே கொள்ளுதே. காதலின் தன் வீதி வழி கையை வீசி வந்த பின்னும் கால் கடுக்க காத்திருக்கேன். எதனாலே பிப்ரவரி மாதத்துக்கு 4/1 கூடி வர அந்த நாளும் காத்திருக்கும். அது போல நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். மக்களே எப்படி இருந்துச்சுங்க? விஜய் ஆண்டனியோட சாங்ஸ் கூட வந்து சூப்பரா இருக்கும். நிறைய கருத்தியல்களை வந்து அவரோட சாங்ஸ்ல கொண்டு வருவாரு. அதே மாதிரி பெப்பி சாங்ஸ்ல கருத்தியல்னா என்னையா அப்படின்னு கேக்குற மாதிரி என்னென்னமோ வார்த்தைகளை எல்லாம் போட்டு செம்ம வைபிங்கா பண்ணுவாரு. மியூசிக் ரொம்ப பிடிக்கும் விஜய் ஆண்டனி எனக்கு பர்சனலா. அவரே என்னோட முக்கியமான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ரிசம்பிள் வேற பண்ணுவாரா. அதனால விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் நமக்கு நெருக்கமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களா, மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களா. சோ இந்த பாட்டு பாடினது வந்து ஜெயதேவ் அப்படிங்கிற பாடகருங்க, டிஷ்யூம் படத்துல. சோ இந்த பாட்டை கேட்டுட்டே வந்து நம்ம சேலம் சிட்டியில இருந்து இப்போ ஓமலூர் எல்லாம் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓமலூருக்கு அப்புறம் வந்து நம்ம தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணுவோம். தோப்பூர் பக்கத்துல இப்போ நிறைய பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்ல, அதனால வந்து இப்போ பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பில்லர்ஸ் எல்லாம் போட்டு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தோப்பூர் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ டார்க்கா வேற இருக்குமா, நிறைய லைட்ஸ் இருக்காது. அண்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாரிஸ், எவ்வளவு லாரிஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ரெண்டு வேலையுமே டூ அண்ட் ஃப்ரோ ரெண்டு வேலையுமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஹெவி லோடு ஏத்திட்டு வர லாரிஸ் வருமா. அதனால இங்க ஷார்ப் டேர்னிங்ஸ் வேற இருக்கு பாருங்க. அதனால ஃபாஸ்டா வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிட் ஆகி விழுறதுக்கு ஆனா வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையே வந்து வேக வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 months நடந்துட்டு இருக்கு இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. நல்லா பெரிய பெரிய பில்லர்ஸ் போட்டு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஹில்லி ஏரியால, ரொம்ப கிரிட்டிக்கலான ஹில் ஏரியா இந்த ஹைவேல. அதனால இது கட்டி முடிச்சா அந்த மாதிரியான கண்டிஞ்சன்ட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்ல கூட எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாத்தீங்கல்ல கார்கள் எல்லாம். சோ நம்ம என்னதான் வந்து கிரிட்டிக்கல் டேஞ்சரஸ் ரோடுன்னு சொன்னா கூட நமக்கு அந்த நேஷனல் ஹைவேல போற எக்ஸைட்மெண்ட்ல நாம அப்படியே அழுத்திட்டு 100-150ன்னு போறோம்ல. அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் உண்டு. நம்மளோட டிரைவர்ஸோட சேஃப்டியை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு லாரிஸ் பாருங்க. இந்த தோப்பூர் கணவாயை கிராஸ் பண்ணி வந்தாவே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு லாரி டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கிரிட்டிக்கலான ஒரு ஏரியாங்க. சோ நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. தோப்பூர் டோல்கேட்டுங்க இது. டோல்கேட் தாண்டி ஒரு 15-20 மினிட்ஸ்லயே வந்து நம்ம தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருவோம். அதுக்கப்புறம் ஒரு மினிட்ஸ்ல நாம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிரலாம். சோ மக்களே தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நாம ரீச் பண்ணிடலாம் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட. மக்களே நாம தர்மபுரி பக்கத்துல ரீச் ஆயாச்சுங்க. தோப்பூர் கணவாய் எல்லாம் கிராஸ் பண்ணி நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு தாபாஸ் பாத்தீங்களா மக்களே. தோப்பூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற வழியில இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுங்க. ஏன்னா அவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆகுது. நைட் டைம் டிராவல் பண்ணும்போதுதான் தெரியும் எவ்வளவு ஹெவி லோடு ஏத்திட்டு நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான லாரிஸ் வந்து ஆம்னி பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்க. நைட் டைம் தான் வந்து சிட்டிக்குள்ள எல்லாம் போக அலோவ் பண்ணுவாங்களா
இல்ல எதனால நைட் டைம் மட்டும் இவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து டிராவல் பண்ணுதுன்னு தெரியல. ஸோ மேபி மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, லாஜிஸ்டிக்ஸ் இதுல ஏன் வந்து நைட் டைம் டிராவலை ஹெவி லோட் ஏத்திட்டு போற டிரைவர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ மக்களே, நம்ம தூரத்துல அப்படியே ஒரே வெளிச்சமா தெரியுது பாத்தீங்களா, அதுதாங்க தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். ஸோ பாத்தீங்கன்னா மக்களே, இது வந்து NH மேலேயே இருக்கு பாருங்க. NH 44 NH 844 ரொம்ப பக்கம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. என்ட்ரன்ஸ் ஆர்ச் இது சூப்பரா இருக்குல்ல, செம்ம பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, வேற லெவல். திருச்சி பஞ்சப்பூரும் வந்து இதே மாதிரி நேஷனல் ஹைவே மேலதான் இருக்கும். திருச்சி அளவுக்கு பெருசு இல்ல, தர்மபுரிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. இங்க பாருங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லா LED லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகான பஸ் பேஸ், அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்குள்ள அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள் ஃபுல்லா ஒயிட் டாப்பிங் போட்டு நல்லா மெயின்டைனும் பண்ணிருக்காங்க. கிளீனா இருக்கு பாருங்க. ஐ திங்க் இதுக்கு தனியா ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்றதுக்கு அந்த சைடு ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆட்டோஸும் வந்து உள்ளேயே வந்து டிராப் பண்ணிட்டு போறதுக்கு தனி பேஸ் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கு பாருங்க, ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நேஷனல் ஹைவே மேல இருக்குல்ல, இங்கிருந்து வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டவுன் பஸ்ஸஸ் விட்டுருப்பாங்க. பட் நைட் டைம் வந்து மேக்சிமம் நம்ம ஆட்டோஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் டைம் ஷட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. தர்மபுரி மக்கள், கிருஷ்ணகிரி மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு நைட் டைமும் வந்து டவுன் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குமா, இல்ல ஆட்டோல தான் போய் ஆகணுமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, ஹோசூர், பெங்களூர், ஒகேனக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாம் இப்ப கிளம்பிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போகும் போல. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர், திருவண்ணாமலை, பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இன்னுமே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வந்து ரொம்பவே கன்ஜஸ்டட் ஆயிருச்சு தர்மபுரிக்குள்ள. அதனால இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது தான். நியூ பஸ் ஸ்டாண்டு நல்லா நேஷனல் ஹைவே மேல கட்டியிருக்காங்களா, அதனால லாங் டிஸ்டன்ஸ் TNSTC, SCTC பஸ்ஸஸ் கூட தமிழகத்தில இருந்து மத்த ஏரியாஸ்ல இருந்து கிருஷ்ணகிரி, பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட தர்மபுரி வழியா வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரா நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தாச்சுங்க, வேற லெவல்ல இருக்கா. ஸோ முடிஞ்சா பார்க்கலாம், எப்போவாவது தர்மபுரி பக்கம் டிராவல் பண்ணா நான் டீடைல்டா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இங்கிருந்து என்னென்ன ஊருக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸும் நின்றுட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எங்க போற பஸ்ஸஸ் நான் சரியா பார்க்கல. ஸோ அதெல்லாம் தனியா நாம ஒரு வீடியோ பண்ணுவோம், ஓகேவா. தர்மபுரி ஓல்டு நியூ பஸ் ஸ்டாண்டு பத்தி. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டோம், நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்பதானே கட்டி ஓபன் பண்ணிருக்காங்க, ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆபரேஷன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாம போடுவோம் தனியா ஒரு டைம், நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் டீடைல்டா உங்களுக்கு போடுறேன், ஓகேவா. அந்த வீடியோல உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இன்னுமே கவர் பண்றேன். ஸோ மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நாம கிருஷ்ணகிரி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆக போறோம். ஸோ தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க என் கூட. மக்களே, கரெக்டா 11:50க்கு நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஆக்சுவலா ஸ்கெடியூல் டைம் 12 மணி தான், 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்தாச்சு.
வெல்கம் டு கிருஷ்ணகிரி மக்களே. மக்களே, சாயங்காலம் 5:30 மணிக்கு நாம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி பவானி பைபாஸ், சேலம், அதுக்கப்புறம் தருமபுரி வழியா கிருஷ்ணகிரிக்கு ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டா 12 மணிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் ஆரம்பிச்சு மிட் நைட் நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆகல. இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோலாம் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.